கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அறியப்படாத சத்தியம் பாகம் 3. சமாரிய பெண்மணி. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், உபாகமம் 27ஆம் அதிகாரம் 12 முதல் 26 வசனங்கள் வரை. இதில் முதலாவது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 29இல், நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெரிசீம் மலையின் மீது ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மீது சாபத்தையும் கூறக் கடவாய். உபாகமம் 27:12-13 வசனங்களில், நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் கூறுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கெரிசீம் மலையின் மேல் கிமு 400ஆம் ஆண்டுகளில் ஒரு கோயிலை கட்டினார்கள் சமாரியர்கள். இது யூதருக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு பதற்ற நிலையை ஏற்படுத்தியது. சமாரியர்கள் பஞ்சாகமம் என்று சொல்லப்படும் 5 ஆகமங்களை மட்டுமே அரமேய மொழியில் மொழிபெயர்த்து தங்களுக்கென வைத்து கொண்டனர். அவர்கள் பழைய ஏற்பாட்டின் கவிதை நூல்களையோ தீர்க்க தரிசன நூல்களையோ வேதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கிமு 129இல் மக்கபேயரின் காலத்தில் யூத தளபதியும் தலைவருமாயிருந்த ஜான் ஹிர்கானஸ் சமாரியாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு தலைமை தாங்கி கெரிசீம் மலையிலிருந்த கோயிலை அழித்து போட்டார். இதன் காரணமாகவும் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்குமான வெறுப்புணர்ச்சி அதிகமாகிறது. அவர்கள் யாவேவை நம்பினாலும் எருசலேமுக்கு பதிலாக கெரிசீம் மலையில் தங்கள் வழிபாட்டை வைத்து கொண்டார்கள். எப்படியாயினும் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் கோத்திரத்தாரின் பாதங்கள் பட்டு ஆசீர்வாதம் கூறுவதற்காக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மலை. அந்த செய்தி வழி வழியாக மக்களுக்கு கடத்தப்பட்டதால் சமாரியர் அங்கே தங்களுக்கென ஒரு வழிபாட்டு இடத்தை அங்கே நிறுவிக்கொண்டனர். ஏனெனில் சமாரியரை தலைநகரான எருசலேமுக்கு வந்து வழிபட யூதர்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள். சமாரிய பெண்ணிடம் இயேசு பேச ஆரம்பிக்கிறார். பெண்ணே, நான் தாகமாயிருக்கிறேன், எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்கிறார். அவள் அதிர்ச்சி அடைகிறாள். ஒரு யூதன், ஒரு ஆண் தன்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்கிறார். ஒரு யூத ஆண் ஒரு சமாரிய பெண்ணிடம் பேசுகிறார். சமாரிய பெண் திரும்ப கேட்கிறாள், நீ ஒரு யூதன், ஒரு சமாரிய பெண்ணான என்னிடம் எப்படி தண்ணீர் கேட்பாய்? எனக்கு விளங்கவில்லை. இப்படி நடப்பதில்லையே, நடந்ததில்லையே என்கிறாள். அன்பானவர்களே, சமாரியர்கள் தொட்ட எதையும் யூதர்கள் தொடமாட்டார்கள். அவ்வளவு வெறுப்புணர்வோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். 11ஆம் வசனத்தில் அவள் சொல்கிறாள், ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடம் பாத்திரம் இல்லையே. யூத ரபிமார்கள் யூதர்களுக்கு போதிக்கும் போது சமாரியர்களுக்கு யூதர்கள் எந்த விதத்திலும் கடன்பட்டிருக்க கூடாது என்றும் போதித்தார்கள். ஏனெனில் சமாரியர்களிடமிருந்து ஏதாயிலும் ஏற்றுக்கொண்டால் எந்த விதத்திலும் அவர்கள் கடனாளியாய் மாறுகிறார்கள். இங்கே இயேசு அந்த பெண்ணிடம் பணம் ஏதும் கொடுக்காமல் இலவசமாய் கேட்பதால், ஒருவேளை அவள் கொடுத்திருந்தால் இயேசு அவளுக்கு கடனாளியாக மாறியிருப்பார். யோவானின் எழுத்து நடை சம்பவங்களை குறிப்பிடும்போது பெரும்பாலும் அவர் சம்பவங்களில் சம்பந்தப்பட்டவர்களின் பெயர்களை குறிப்பிடுவதில்லை. உதாரணமாக, கானாவூர் கல்யாணத்தில் அந்த வீட்டார் யார் மணமகன் என்று பெயரை குறிப்பிடவில்லை. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தருகே குணமாக்கப்பட்டவனின் பெயரை குறிப்பிடவில்லை.
8ஆம் அதிகாரத்தில் விபச்சாரத்தால் பிடிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் நமக்கு தெரியாது. 9ஆம் அதிகாரத்தில் பிறவிலேயே பார்வை இழந்தவர், குணம் பெற்றவர், அவருடைய பெயரும் நமக்கு தெரியாது. அதே போல சமாரிய பெண்ணின் பெயரை அவர் குறிப்பிடவில்லை. அவர் ஃபோத்தினி என்ற ஒரு காரண பெயரோடு பின்பு அறியப்படுகிறார். யூத ரபிமார்கள் சமாரிய பெண்களை குறிப்பிடும்போது மென்ஸ்ட்ருவன்ஸ் ஃப்ரம் த கிராடில், அதாவது சமாரிய பெண்கள் தொட்டிலில் இருக்கும் போதிலிருந்தே தீட்டுப்பட்டவர்கள் என்று போதித்தனர். ஆனால் இயேசு அவளிடம்தான் தண்ணீர் கேட்கிறார். இயேசு அவளிடம் தண்ணீர் கேட்பது என்பது சாதாரண ஒரு சம்பவம் அல்ல. அவர் அவளிடம் கேட்பதின் மூலம் அவளை மிகவும் கனப்படுத்துகிறார். எந்த விதத்தில் அந்த சமாரிய பெண்ணை அவர் கனப்படுத்தினார்? பெண்ணே, யூதனாகிய நான் உன்னிடம் பேச நீ தகுதியானவள்தான். யூதனாகிய எனக்கு தண்ணீர் தர நீ தகுதியானவள்தான். நீ தொட்ட பாத்திரத்தை நானும் தொடுவதனால் நீயும் நானும் சமமானவர்கள்தான் என்ற விதத்தில் அவளை கனப்படுத்துகிறார். இப்பொழுது அவள் மனநிலை இயேசுவோடு சகஜமாக பேசுகின்ற மனநிலைக்கு வந்துவிட்டது. இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை தனக்கு சமமானவளாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்குமான பல நூற்றாண்டுகளாக நிலவி பெறும் பழமையான பகையை இயேசு அங்கே உடைக்கிறார். இயேசுவிடம் 12ஆம் வசனத்தில் அவள் பேசுவதை பார்க்கும்போது அவள் இயேசுவின் முற்பிதாக்கள் தங்களுக்கும் முற்பிதாக்கள் தான் என்றவாறு யாக்கோபு தங்களுக்கும் தனக்குமாய் உரிமை கோருகிறாள். நீங்களும் நாங்களும் ஒரே இனமாகத்தானே இருக்கின்றோம் என்பதை அவள் நினைவூட்டுகிறாள். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு என்கிறாள். இயேசு அவளிடம் கூறுகிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பவர் என்னாரென்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடம் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்கிறார். ஜீவ தண்ணீர் என்ற வார்த்தையை பிரயோகிப்பதன் மூலம் அவர் மேலும் அவளிடம் பேசும் ஆவலை இயேசு தூண்டிவிடுகிறார். இவளின் மேசியாவை குறித்த எதிர்பார்ப்பு, அதன் மேல் கொண்டுள்ள தாகத்தை இயேசு அறிந்திருக்கிறார். அவள் தாகமுள்ளவளாய் இருக்கிறார். இயேசு சொன்ன ஜீவ தண்ணீரை அவள் சாதாரண தண்ணீராகத்தான் கருதினாள். நாம் யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு சென்றால் அங்கே நிக்கோதேமு எப்படி மீண்டும் பிறத்தலை குறித்த புரிதல் இல்லாதிருந்தாரோ அப்படியே ஜீவ தண்ணீரை குறித்த புரிதல் அவளுக்கும் இல்லை. நிக்கோதேமு ஒரு ஆண், யூதர், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர், நாகரிகமான குடும்பத்தில் பிறந்தவர், நேர்மையானவர், பரிசேயர், சன்னேரின் சங்கத்தில் உறுப்பினர், இஸ்ரவேலின் போதகர். நிக்கோதேமு என்ற பெயருக்கு மக்களை ஜெயம் கொள்பவர் என்ற பொருள். அவர் சமூகத்தில் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு நபர். அவர் இயேசுவை காண இரவில் வருகிறார். இங்கே சமாரிய பெண் முற்றிலும் எதிர்மறையானவள். அவள் ஒரு பெண், சமாரியாவை சேர்ந்தவள், யூதர்கள் பார்வையில் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தவள். அவள் ஏழை. நிக்கோதேமு இயேசுவை மேசியாவாக அங்கீகரித்தவர். இவள் மேசியாவின் வருகையை எதிர்பார்த்திருப்பவள். நிக்கோதேமு இரவு நேரத்தில் வந்தால் இவள் உச்சி வெயில் பகல் வேளையில் வருகிறாள். 5 கணவன்மார்களை கொண்டிருந்தால் 6வது கணவனோடு வாழ்ந்து வருகிறாள். ஆனால் லிவிங் டுகெதர் என்பார்களே, அந்தப்படி வாழ்கிறாள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை, மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 வசனங்கள் வரை வாசிக்கும்போது சதுசேயர் அவரிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். மத்தேயு 22:25. எங்களுக்குள் சகோதரர்கள் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். இப்படியே 7 பேர்
அவளை திருமணம் செய்து அவர்களும் இறந்து போனார்கள், இவளும் இறந்து போனாள். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு விவசாயியை கொண்டு வந்து இயேசுவின் முன்னால் நிறுத்துவதை பார்க்கிறோம். வேதம் எப்போதும் யார் எப்படியோ அப்படியே குறிப்பிடுகிறது. யோவான் அந்த பெண்ணை சமாரிய பெண்ணாக மிகவும் கண்ணியமாக குறிப்பிடுகிறார். 5 கணவன்மார்களை பெற்று 6வதாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் பிரசங்கிப்பவர்கள் அவளை மிகவும் தாழ்த்தி அவள் விபச்சாரம் செய்கிறவள், இயேசு அவளோடு பேசினதினால் அவள் தனக்குள்ளே குத்தப்பட்டவளாய் இருக்கிறாள் என அவள் நடத்தையை மிகைப்படுத்தி அவள் விபச்சாரம் செய்தவள் என்ற போக்கில் இயேசுவை மிக உயர்த்தியும் அவளை அதல பாதாளத்திற்கு தாழ்த்தியும் பிரசங்கித்தார்கள். சகோதரர்களின் மரணத்துக்கு பின் அவனது சகோதரர்களை மணந்தவரா, வெவ்வேறு வெளி நபர்களோடு வாழ்ந்தவரா என்பதை குறிப்பிடவில்லை. இயேசுவும் மிகவும் நாகரிகமாக அவளது நடத்தையை குறித்து விமர்சிக்கவோ குற்றப்படுத்தவோ அவள் மீது எந்த குற்றத்தையும் சுமத்தவோ இல்லை. உன் விபச்சாரத்திலிருந்து வெளியே வா என்றும் சொல்லவில்லை. ஆனால் நாம் அவளை குற்றப்படுத்துவதிலேயே குறியாயிருக்கிறோம். நாம் அவளை இன்னும் சரியானபடி தெரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். அவள் ஒரு சமாரிய நாட்டில் வாழ்ந்து வந்த யூதர்களால் வெறுக்கப்பட்ட இனத்தில் இருந்தாள். வேதத்தில் யூத பெண்கள் இஸ்ரவேல் பெண்மணிகள் விபச்சாரம் செய்து கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். சமாரியர்களின் பஞ்சாகமத்திலும் அரமேய மொழியில் அதே நியாயப்பிரமாணம்தான் இருக்கிறது. அவர்களுக்கும் விபச்சாரத்திற்கான தண்டனை கல்லெறிந்து கொல்லப்படுவதுதான். அவள் இயேசுவிடம் தண்ணீர் கேட்கும்போது அவர் ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். கல்விமானாகிய நிக்கோதேமுவுக்கு மறுபடியும் பிறத்தல் என்பது எப்படி விளங்கிக் கொள்ள முடியவில்லையோ அவ்வாறே இவளாலும் ஜீவ தண்ணீரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் பேசிய ஆன்மீக மறைபொருளை அவள் நேரடியான அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டாள். உதாரணமாக, லாசரு பெத்தானியாவிலே இறந்து போயிருப்பார். யோவான் 11:11 நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்பார். 12ஆம் வசனத்தில் அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். மறுபடியும் தாகம் எடுக்காது என்பதை சமாரிய பெண்மணி இப்படித்தான் நேரடி அர்த்தமாக எடுத்துக்கொள்கிறாள். யாக்கோபின் கிணற்று தண்ணீராயிருந்தாலும் அதை குடித்த பின் மீண்டும் தாகம் எடுக்கிறது. அது அவளுக்கு குறுகிய கால திருப்தியையே தருகிறது. 16ஆம் வசனத்தில் இயேசு, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்கிறார். அவள் யோசித்திருப்பாள், ஒருவேளை இவர் சொல்லுகிற ஜீவ தண்ணீருக்கு நாம் கொண்டு வந்திருக்கும் குடம் போதாதோ? வீட்டிலிருந்து வேறு இன்னும் சில குடங்களை கொண்டு வந்து வாங்கி செல்ல கணவனை கூட்டிக் கொண்டு வர சொல்கிறாரோ? தண்ணீரை நான் கேட்பதற்கும் கணவரை கூட்டிக் கொண்டு வருவதற்கும் என்ன சம்பந்தம்? அவள் சொல்கிறாள், எனக்கு புருஷன் என்று யாரும் இல்லை. இயேசு அவளுடைய நேர்மையை பாராட்டுகிறார். எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். நீ யாருடன் வாழ்கிறாயோ அவன் உனக்கு புருஷன் அல்ல என்கிறார். இயேசுவின் ஆன்மீக பார்வையில் அந்த பெண்மணி ஒரு சமாரியாவாக இருந்திருப்பாளானால், நமது ஆன்மீக பார்வையிலும் சமாரியாவே நீ 5 கணவன்மார்களை கொண்டுள்ளது என்பது 5 கோத்திரங்களை குறிக்கிறது. ஓ பெண்மணியே, நீ சமாரியாவுக்கு அடையாளமாக இருக்கிறாய். பாபிலோன் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர் யாயீமிலிருந்தும் அசீரிய ராஜா சமாரியாவில் 5 கோத்திரங்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக குடியேற்றினார்கள். 2 ராஜாக்கள் 17:24 சொல்கிறது. சமாரியாவுக்கு இந்த 5 பேர் கணவராய் இருப்பது போல இப்போது அவளிடம் மீண்டும் திரும்புகிறார். ஆம், உனக்கு 5 கணவன்மார்கள் இருந்தார்கள். இப்போதும் நீ இருக்கிற
இந்த சமாரியா உனக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த கோணத்தில் அவர் இப்போது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல. இதை நீ உள்ளபடி சொன்னாய் என்று சொல்கிறார். இப்பொழுது அவள் சொல்கிற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. மோசேயை தவிர அவர்கள் சமாரிய தேசத்தார்கள் வேறு யாரையும் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மோசேயின் 5 ஆகமங்களை, தோராவை மட்டுமே பின்பற்றுகிறார்கள். உபாகமம் 18:15, 18:18 உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உன் நடுவே எழும்ப பண்ணுவார் என்று வாக்குத்தத்தம் செய்ததால் அந்த மோசேயைப் போல ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க மேசியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். அதனால் மோசேக்கும் மேசியாவுக்கும் நடுவில் வந்து போனவர் யாரை பற்றியும் அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை. இந்த பெண்மணி இயேசு தன் வாழ்நாளை பற்றியும் தன் வாழ்க்கையின் முறையை பற்றியும் அவளுக்கு அறிவித்ததும் அவள் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்கிறாள். நாம் ஒரு கற்பனை செய்வோம். நாம் 5 நாட்கள் வேலையின்றி இருக்கிறோம். ஒன்று ஓய்வாக இருக்கிறோம் அல்லது சும்மா இருக்கிறோம். மின்சாரம் 5 நாட்களுக்கும் பகலிலே இல்லாமல் போகிறது. செல்போனில் அலைபேசியில் டேட்டா இல்லை. என்ன செய்வோம்? ஒரு திட்டமிடுவோம். யாரிடம் போய் பொழுதுபோக்குக்காய் பேச்சு கொடுப்பது? ஒவ்வொரு நபரிடமும் பேச வெவ்வேறு கதைகள் இருக்கின்றன. ஒருவரிடம் அரசியல் பேசலாம். இன்னொருவரிடம் போனால் அவனுக்கு யார் விரோதியோ அவனை பற்றி பேசலாம். இன்னொருவரிடம் பேச இன்னொரு செய்தி. இப்படி குறிப்பிட்ட நபர்களிடம் குறிப்பிட்ட விஷயமாய் பேச நமக்கு 1000 கதைகள் இருக்கின்றன. ஒரு கதை இன்னொரு கதையாக மாறி கிளை கிளையாய் பரவும். அன்றைய நாள் ஒழிந்து போகும். இங்கே இந்த சமாரிய பெண் ஜீவ தண்ணீரை கேள்விப்பட்டு விட்டால் தன் குடும்பத்தின் நிலையை இயேசு சொல்வதனாலே ஆச்சரியமும் பட்டு விட்டால் அதன் மூலம் அவள் அவரை தீர்க்கதரிசியாய் காண்கிறாள். அப்படியென்றால் அவள் தீர்க்கதரிசியிடம் எப்படி பேச வேண்டுமோ, என்ன பேச வேண்டுமோ அதை பேச ஆரம்பிக்கிறாள். உண்மையிலேயே நாம் ஒரு போதகரிடம் திரைப்படத்தை பற்றி விவாதம் பண்ணவோ விமர்சனம் பண்ணவோ முடியாது. நோயுடன் போகும் நாம் ஒரு மருத்துவரிடம் வீடு கட்ட செங்கல் நல்லதா, ஹாலோ பிரிக்ஸ் நல்லதா என பேசிக்கொண்டு உட்கார முடியாது. தீர்க்கதரிசியாய் கண்ட அவள் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாள். அவளுடைய பேச்சை அவர் அவள் வழியிலேயே சென்று அவளை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள வைக்கிறார். பெண்ணே, தேவனை எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். நாம் தொழுது கொள்ளும் இடம் நமக்கு முக்கியமல்ல, ஆனால் தொழுது கொள்ளும் முறையே சிறந்தது. இந்த கெரிசின் மலையில் மட்டுமல்ல, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஏனென்றால் நீங்கள் அறியாத ஒன்றை தொழுது கொண்டிருக்கிறீர்கள். மனதில் யெகோவாவை நினைக்கிறீர்கள். ஆனால் யெகோவாவாக நினைத்து நீங்கள் இந்த மலையிலே வழிபடும் எதுவும் யெகோவா அல்ல. ஆனால் நாங்களோ யாவை தேவனை சிற்பங்களாகவோ சொரூபங்களாகவோ வேறு வடிவங்களிலோ விக்கிரகங்களை வணங்குவதன் மூலமோ தொழுது கொள்ளவில்லை. ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அறிந்து வைத்திருக்கிற தேவனை தொழுகிறோம். அதுதான் சரியான தொழுகை முறை என்கிறார். அவள் அவளுடைய எதிர்பார்த்தை மனக்குமுறலோடே சொல்ல ஆரம்பிக்கிறாள். கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். யோவான் 1:49 நாத்தான்வேல், ரவி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்கிறார். யோவான் 9:35 பிறவி குருடரிடம் பேசுகிறார். அவன் பரிசேயர்களால் புறம்பே தள்ளப்பட்ட போது இயேசு அவனிடம், நீ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாயா என்கிறார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசியாயிருக்கும்படி அவர் யார் என்கிறான். அந்த தேவகுமாரன் நான் தான் என்கிறார். இங்கே இந்த பெண்மணியிடம் பேசுகிறார். இயேசுவானவர் முதலாக தம் வாயாலே தம்மை குறித்து தாமே வெளிப்படுத்துகிறார். எகோ ஏமி என்கிறார். உன்னுடனே பேசுகிற நானே அந்த மேசியா என்கிறார். அவள் திகைத்து போகிறாள். இதற்கு மேல் அவளுக்கு ஒன்றும் தேவையில்லை.
இயேசு சொன்ன ஜீவ தண்ணீரை அவள் பெற்றுக்கொண்டாள். இதுவரை ஜீவ தண்ணீரை அவளை தவிர யாரும் பெறவில்லை. அந்த தண்ணீர் இப்பொழுது பாய்ந்து ஓடுகிறது. அது பள்ளங்களாயிருக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் நிரப்பிவிடும். அவள் பெற்றுக்கொண்ட ஜீவ தண்ணீரை எல்லோருக்கும் கொடுக்க ஊருக்குள் ஓடுகிறாள். போதாதவர்கள் இதோ இன்னும் சற்று நேரத்தில் கிணற்றருகே வரப்போகிறார்கள். இயேசு காத்து கொண்டிருப்பார். அன்பானவர்களே, நம்மையும் தேவன் என்றுமே தாகமடையாது ஜீவ தண்ணீரை பருக அழைக்கிறார். பெற்றுக்கொள்ள தவறவிடாமல் அவரின் பெரிதான கிருபைக்காய் ஜெபத்தோடு காத்திருப்போம். என்றோ யாரோ இயேசுவை இயல்பானவராக காட்டாமல் அவரை மிகவும் உயர்ந்தவராய் சித்தரிப்பதற்காக யாரை மிகவும் தாழ்த்தி உதாரணமாக்கி அவளை ஒரு விபசாரியின் நிலைக்கு கொண்டு வந்தார்களோ அது நமக்கு தெரியாது. இயேசுவும் யோவானும் அந்த பெண்மணியை மிகவும் கனப்படுத்தினார்கள். இயேசுவின் பார்வையில் கனம் பெற்ற அந்த சமாரிய பெண்மணியை யாரோ ஒருவர் செய்த தவறான பிரசங்கத்தினால் ஒரு விபசாரி என்ற கோணத்தில் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த செய்தி தவறான உபதேசத்தால் பிரசங்கத்தால் இன்னும் போதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாகவே அறிந்து கொள்ளும் நமது இருதயம் சொல்லும் அந்த பாக்கியவதி இயேசுவாலும் யோவானாலும் கனப்படுத்தப்பட்ட சமாரிய பெண்மணியா, விபச்சாரியா? போதினி என்று இன்று வரை பிரகாசிக்கும் அவள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்து இரத்த சாட்சியாக மரித்த தேவனின் மகள். அந்த பெண்மணியை பற்றி இதற்கு மேலுள்ள பகுதிகளை நீங்களே ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். சமாரிய பெண்மணியை பற்றின மறைக்கப்பட்ட அறியப்படாத உண்மை பாகங்கள் நிறைவு பெற்றது. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமீன். ஷாலோம் ஷாலோம்.